சொல்லுங்க. ஆண்டவரே, தாயின் வயிற்றில நாங்க தோன்றின நாள் முதல் கொண்டு ஆண்டவர் தான் எங்களை ஏந்தி சுமந்து காத்து வருகிறீங்கப்பா. இம்மட்டும் காத்து வருகிறீங்கப்பா. எங்களை எல்லாம் அப்படியே உள்ளங்கையில வரைந்து வைத்து ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை எல்லாம் அப்படியே கண்ணின் இமையை போல அற்புதமாய் காத்து வருகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வெள்ளம் போல எங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருவினால் வருகிற சோதனைகள், வேதனைகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் மேலும் நாங்கள் வெற்றி கொடி ஏற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறீரப்பா. இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் தாண்டி வந்துட்டோம். இதுவரைக்கும் எத்தனையோ பலவீனங்களை நாங்கள் தாண்டி வந்துட்டோம். இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் தாண்டி வந்துட்டோம். எங்களுக்கு இதுவரைக்கும் உதவி செஞ்சவர் நீங்க தான்ப்பா. இனிமேலும் நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்கப்பா. இனிமேலும் நீங்க எனக்கு உதவி செய்வீங்கப்பா. நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை மறக்க மாட்டோம். நீ எங்களுக்கு காண்பித்த தயவை மறக்க மாட்டோம்னு சொல்லி எங்கள் பகைஞர்களுக்கு முன்பாக எங்களை வாழ வைக்கிற தெய்வம், எங்களை விரோதிக்கிறவர்கள் முன்பாக எங்களை வாழ வைக்கிற தெய்வம், எங்களை அனுபவிக்கிறவர்கள் முன்பாக எங்களை வாழ வைக்கிற தெய்வம், எங்களை அசட்டை கொள்ளுகிற ஜனங்களுக்கு முன்பாக எங்களை வாழ வைக்கிற தெய்வம். ஆண்டவரே,
எதற்காக படைத்தவர்? நாங்கள் வாழ்வதற்காக எல்லாவற்றையும் படைத்தவர். இன்றைக்கும் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் படைக்கிற தெய்வம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீ உருவாக்குகிற தெய்வம் ஆண்டவரே. இன்னைக்கு எங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீ அதிசயம் செய்கிற தெய்வம் ஆண்டவரே. அதெல்லாம் மாற்றங்களை தருகிற தெய்வம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தெய்வம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தெய்வம் ஆண்டவரே. எல்லாத்தையும் உருமாற்றுகிற தெய்வம் ஆண்டவரே. நீ சகலத்தையும் புதிதாக்குகிறவர் ஆண்டவரே. நீ சகலத்தையும் புதிதாக்குகிறவர் ஆண்டவரே. உமால கூடாதது ஒண்ணு இல்லப்பா. உமால கூடாதது ஒண்ணு இல்லப்பா. உமால செய்ய முடியாதது ஒண்ணு இல்லப்பா. எனக்காக யாவையும் செய்கிறவர் நீங்கப்பா. எனக்காக நீங்க யாவையும் செய்கிறவர் நீங்கப்பா. நாங்க நன்றியோடு உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் நீங்க ஆண்டவரே. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் 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 ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ வாழ்க வாழ்க என்று நாங்களுமே வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்களுமே வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தாங்கி வந்தவர், ஏந்தி வந்தவர், சுமந்து வந்தவர். நன்றி 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 நன்றி. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை எந்த அளவுக்கு பெருமைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் நம்மளை பெருமைப்படுத்துவாரு. ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்துல இது உடைந்த பாத்திரம், இது யாருக்கும் உதவாத பாத்திரம், இது பலவீனமான பாத்திரம், இதனால பயன் இல்லை அப்படின்னு யார் வேணாலும் யாரையும் சொல்லலாம். ஒருவேளை இன்னைக்கு உங்க காதுகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் விழாம இருக்கலாம். ஆனா வருகிற நாட்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளே விழுந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். யாரு என்னமோ சொல்லிட்டு போங்கப்பா, என் இயேசு என்ன அப்படிலாம் நினைக்க மாட்டார். என் இயேசு என்ன அப்படிலாம் நினைக்க மாட்டார். அவர் தான் என்ன எல்லா வகையிலும் கனப்படுத்துகிறார். அவர் தான் என்னை விரும்பினவர். அவர் தான் என்னுடைய நேசர். நீ ஒன்றுக்கு உதவாதவன் என்று மற்றவங்க சொன்னாலும் அவர் என்ன சொல்லுகிறது இல்லை, அவர் என்ன சொல்லுகிறது இல்லை, அவர் என்ன சொல்லுகிறது இல்லைன்னு சொல்லி அப்படியே அவரை நாமத்தை நீங்க உயர்த்துங்க. ஆண்டவரே இயேசு மகாராஜா, நீ எங்க நேசரப்பா, நீ இரக்கத்தின் சிகரப்பா, நீ இரக்கத்தின் சிகரப்பா. உம்மிடத்துல வருகிற எந்த மனிதரையும் நீ புறக்கணிக்கிறது இல்லை ஆண்டவரே. உம்மிடத்துல வருகிற எந்த மனிதனையும் நீ புறக்கணிக்கிறது இல்லை ஆண்டவரே. உம்மிடத்துல வருகிற எந்த மனிதனையும் நீ பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறீங்க அம்மா. எளியவனை கூட எடுத்து அவனை எஜமானனா உம்மால மாற்ற முடியும் ஆண்டவரே. ஒரு எளியவனை கூட எடுத்து அவனை பிரபுக்களோடு அமர வைக்க உம்மால ஆகும் ஆண்டவரே. ஓ ஆதரவற்ற எஸ்தருக்கு ஆண்டவரே அரசியாக மாற்றி இளவரசியாக மாற்றி அமர வைத்த தேவனப்பா. நீங்க ஆதரவற்ற எஸ்தருடைய வாழ்க்கையை அலங்கரித்த ஒரு கிரீடமாக நீர் மாற்றின தெய்வம் ஆண்டவரே. ஓ
இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. எஸ், இந்த உலகத்துல நாங்க பார்க்கிற எல்லாமே அநித்தியமானது. இந்த உலகத்துல எங்களோடு இருக்கிற எல்லாமே அநித்தியமானது. நீ ஒருவர் தான் எங்களுக்கு நித்தியமானவர் ஆண்டவரே. எல்லாமே அநித்தியமானதுப்பா. ஒருவேளை இன்னைக்கு எங்கிட்ட பாசமா பழகுறவங்களுக்கு நாளைக்கு நாங்க பாரமா மாறுவோம். இதுதான் உலகத்தின் யதார்த்தம். இன்னைக்கு எங்கள்கிட்ட பாசமா பழகுறவங்க எவ்வளவு நாள் கழிச்சு எங்களோட சீக்கிரத்துல வெறுப்பா பழகக்கூடிய நாட்கள் வரும், கசப்பா பழகக்கூடிய நாட்கள் வரும். இது யதார்த்தம். உலகத்துல எல்லாத்துக்கும் நேரிடும். இன்னைக்கு எங்களை தோல்ல தூக்கிட்டு போறாங்கன்னா நாளைக்கு அவங்களே எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில துரோகம் பண்ணுகிறவங்களா கூட மாறுவாங்க. அதனால தான் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதும். உம்மை தெரிந்து கொண்டது எங்களை பாக்கியமா நினைக்கிறோம். நீதான் எங்களை எல்லா வகையிலையும் ஆதரிக்கிறவர், எங்களை தப்புவிக்கிறவர், எங்களுக்கு ஆறுதல் தருகிறவர். தாயின் வயிற்றில நாங்கள் தோன்றின நாள் முதல் கொண்டு எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து நாங்கள் தலை சாய்க்கிற நாள் வரைக்கும், நாங்கள் தலையை இந்த பூமியில சாய்க்கிற நாட்கள் வரைக்கும் எங்களை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதனால யார் என்ன பேசினாலும் நாங்க பொருட்படுத்த மாட்டோம். யார் எங்களுக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் அதை நினைச்சு நாங்க பயப்பட மாட்டோம். எதுவும் எங்களை சேதப்படுத்தாதுன்ற நிச்சயம் இருக்குது. நீர் எங்களை உங்களுடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறீர். உங்களுடைய கண்ணின் இமயம் போல எங்களை காத்துக்கொள்ள நீர் வல்லவராய் இருக்கிறீர். இந்த உலகத்துல நாங்கள் ஒரு பாக்கியம் பெற்ற ஜனங்களாய் வாழ்ந்திருக்க, இந்த உலகத்துல நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஜனங்களாய் வாழ்ந்திருக்க, இந்த உலகத்துல நாங்கள் ஒரு புகழ்ச்சியான ஜனங்களாய் வாழ்ந்திருக்க எங்களை எல்லாம் பிரித்தெடுத்திருக்கிறீர். எங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இருக்கிறீர். எங்களை எல்லாம் கழுவி இருக்கிறீர். எங்களை எல்லாம் உம்முடைய சாயலால் மூடி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நல்ல ஆவியானவர்களை பலப்படுத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல ஆவியானவர் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் உமக்கு செலுத்துகிறோம்.